ஒரே நாடு, 2 பெரிய தீவுகள். ஆனா இன்று வரைக்கும் இந்த இரண்டையும் இணைக்கும் ஒரு பாலம் கூட இல்லன்னா, உங்களுக்கு ஆச்சரியமே இல்லையா? நியூசிலாந்துல 2 முக்கிய தீவுகள் இருக்கு. ஒன்று நார்த் ஐலேண்ட், இன்னொன்று சவுத் ஐலேண்ட். இந்த இரண்டுக்கும் நடுவுல இருக்கிற கடல் தான் குக் ஸ்ட்ரெய்ட். பார்க்க சின்ன கேப் மாதிரி தெரிஞ்சாலும், இந்த இடம் தான் உண்மையிலேயே பெரிய பிரச்சனை. குக் ஸ்ட்ரெய்ட் உலகத்திலேயே மிகவும் கடுமையான கடல் பகுதியில் ஒன்று. எப்போ வேணாலும் காற்று மாறும், அலைகள் சீறி வரும், நீரோட்டம் டைரக்ஷனே மாற்றும். பெரிய கப்பல்களுக்கே சவால்னா, ஒரு பாலம் கட்டுறது எவ்வளோ கடினமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. குக் ஸ்ட்ரெய்ட்டில் தண்ணீர் ஆழம் சுமார் 130 மீட்டர். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. உலகத்திலேயே இருக்கும் பெரிய பாலங்களை விட இது ரொம்ப ஆழம். இந்த ஆழத்தில் ஃபவுண்டேஷன் போடணும்னா செலவு மட்டும் பல பில்லியன் டாலர்கள் ஆகும். நியூசிலாண்டில் பூமி அமைதியாக இருக்காத நாடு. பசிபிக் பிளேட் ஆஸ்திரேலியன் பிளேட்டுக்கு மேலே மோதுற இடம்தான் இது. 2016 நடந்த கைகோரா ஏர்த்குவேக்கில் இந்த மாதிரி இடத்துல ஒரு பாலம் கட்டி 100 வருஷம் பாதுகாத்து வைக்க முடியுமா? நியூசிலாந்தின் மொத்த மக்கள் தொகை சுமார் 50 லட்சம் தான். இந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லாத நாட்டில் ஒரு மெகா பிரிட்ஜ் கட்டுறது கவர்மெண்ட்டுக்கு லாபமாக இருக்காது. கட்டுறதுக்கே செலவு அதிகம், பிறகு மெயின்டெனன்ஸ் வேற. இப்போ இங்கே ஃபெரிஸ் இருக்கு. நார்த் ஐலாண்ட்லேருந்து சவுத் ஐலாண்ட் போகிறதுக்கு இங்கே ஃபெரிஸை பயன்படுத்துகிறாங்க. கார், லாரி, ரயில் பெட்டி கூட இந்த ஃபெரிஸில் போகுது. அதனால் பிரிட்ஜுக்கு பதிலாக ஃபெரியை அப்டேட் பண்ணுறதே ஸ்மார்ட் டிசிஷனாக இருக்கும். நியூசிலாந்தின் 2 முக்கிய தீவுகளுக்கு இடையிலான தூரம் மிக குறைந்த தூரம், சுமார் 22 கிலோமீட்டர். வடக்கு தீவு மற்றும் தெற்கு தீவுக்கு இடையே குக் நீரிணையின் மிகச்சிறந்த சுருக்கமான பகுதி. ஆனால் ஃபெரிஸ் படகுகள் செல்லும் தூரம் சுமார் 60 முதல் 65 கிலோமீட்டர் இருக்கும். குக் நீரிணையை கடக்கும் பாதுகாப்பான பாதை. வரைபடத்தில் பார்த்தால் தூரம் குறைவாக தோன்றினாலும் ஆழமான கடல், பலத்த நீரோட்டம், கடும் வானிலை காரணமாக ஃபெரிஸ் படகுகள் நீளமான ஆனால் பாதுகாப்பான பாதையை பயன்படுத்துகின்றன. குக் ஸ்ட்ரெய்ட்டில் திமிங்கலங்கள் பயணம் செய்யும் பாதை இருக்குது. ஒரு பாலம் வந்தால் மெரைன் லைஃப்க்கு பர்மனன்ட் டேமேஜ். நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதையும் நம்ம பாதுகாக்கணும். நியூசிலாண்டுக்கு டெக்னாலஜி இல்லாமல் இல்லை. ஆனால் சில நேரம் பெரிய விஷயம் கட்டதை விட கட்டாமல் இருக்கிறது தான் அறிவான முடிவு. அதனால தான் இந்த 2 தீவுகளுக்கு இன்னும் பாலம் இல்லை. இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம் சேனலை பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.